friends, welcome to my Tamil King channel. Tamil channel if first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe press பண்ணி பக்கத்துல உள்ள bell button-ஐயும் tap பண்ணி வச்சுக்கோங்க. So நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு மணிக்கு வந்துடும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துப்பீங்க 710 இல்லையா? 7 அப்படியே ரிப்பீட் அடிச்சிருக்காங்க. நேற்று ரிசல்ட் 702 702 எப்படி எடுத்து அப்படியே ஏசில் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா பண்ணும். பிகாஸ் என்னை பொறுத்தளவுல எனக்கு கொஞ்சம் கேம்ல இருக்கு. ஓப்பன் போர்ட்லாம் 0 ரொம்ப கான்ஃபிடென்டா சி போர்ட்ல இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு 2 வாரமா சி போர்ட்ல 9 அடிச்சாங்க. அந்த மாதிரி போன வாரம் 0 அடிச்சாங்க. இந்த வாரம் கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ப்ரீவியஸ் டேல நமக்கு 0 பி போர்ட்ல வந்திருந்தாலும் சி போர்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் நான் சீசன் சொல்லி சீசன் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு நமக்கு டிக் பண்ணி கொடுத்த எல்லா இடமும் பாஸ் இருக்கு. ஆல்போ 0 பாஸ் இருக்கு, சிசெபிட் போர்டு பாஸ் இருக்கு. டிக் பண்ணி கொடுத்தது பிசினஸ் மோஸ்ட் டிக் பண்ணிட்டா அதுவும் நமக்கு சிபிட் பாஸ் இருக்கு. ஓப்பன் செவன் பாஸ் பாஸ் ஆயிருக்கு. பட் என்ன அண்டர்லைன் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் 2 போர்ட் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். இட்ஸ் ஓகே. சன்ஸுக்கு மேட்ச் கொடுத்துருக்கோம் பாருங்க. யாருக்கு மட்டும் பவர் நல்லா இருந்திருக்கும். ஃபுல் வினிங் நம்ம கொடுத்ததான் இருந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம திட்டுறவங்க, பேசுறவங்க, ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது திரும்ப எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி எதிர்த்து பேசணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம வின்னிங்ல காமிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, ஓகே, மிஸ் பண்ணிட்டோம் ஃபுல் வின்னிங்கும். பட் பழைய ஃபார்முக்கு வர ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. பிகாஸ் 4-5 நாளாக நமக்கு ரிசல்ட் சுத்தமாக சரி வரல. எந்த ஒரு இடத்துலையுமே பெருசா வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அதை பார்க்குற டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது இப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பழைய ஃபார்முக்கு வந்துச்சு. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி நல்ல ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹோப் இருக்கு. பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டிக் பண்ணி கொடுத்த எல்லா இடத்துலையும் வினிங் கொடுத்து 3 ஜஸ்ட் மிஸ் கொடுத்துடல. ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இது வந்து நம்மளுடைய வின்னிங்க்கு ஒரு பேசிக்காக இருக்கும் சொல்லி நம்பிக்கை இருக்கு. ரிவிசிசி இப்போதெல்லாம் 51 60 இது எல்லாமே பார்த்தா ஏசிபிசிக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. அதாவது ஏபிக்கு வந்து 51 71 ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. ஏசிபிசிக்கு 60 பார்த்தீங்கன்னா 70 10 அப்படி ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. 00 ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு. 80 நமக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு. பிகாஸ் 70 10 இல்லையா? சரி, ஓகே, பாப்போம் அடுத்தது என்னது கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே நிறைய பேர் திட்டுறாங்க. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஐடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே 2-3 கமெண்ட்ல திட்டுறாங்க. ஒருத்தவங்களாம் லைன் பை லைனா திட்டினா கூட ஓகே தான். பட் என்ன சொல்றது ஒன்றும் புரியல. ஒரே ஒருத்தவங்க 2-3 கமெண்ட்ல திட்டுறாங்க. கஷ்டமா தான் இருக்கு பார்க்குற டைம்ல. நீங்க கொடுத்தா இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களே அப்படின்லாம் தோணுது. நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் பேசுனீங்க. அதை பார்க்குற டைம்ல உண்மையிலே அப்படி ஹாப்பி. என்னதான் நம்ம வினிங் கொடுக்கலனாலும் நமக்கான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்ம கெஸிங் எடுக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, பார்ப்போம். ஹேட்டர்ஸ் எல்லாமே திரும்ப நம்மளை சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம நல்ல வினிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நம்ம எழுதுறீங்கன்னு சொல்றீங்க. ஆல்ரெடி அதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் நம்ம சொல்லிட்டு கண்டிப்பா என்னால ஆல்போர்டுக்கு 2 நம்பர் எடுத்து கொடுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் கெஸிங் போட்டுட்டு இருக்கேன். அப்படி ஸ்பெஷல் ஆல்போர்டுக்கு 2 நம்பர் நான் எடுத்து கொடுப்பேன். டெய்லி நான் கொடுத்துருவேன் முடியும் என்னால. பட் நான் கொடுத்துட்டு அது வின்னிங் வருமா? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். வாரத்துல 6 நாள் ஃபெயில் ஆகி ஒரு நாள் மட்டும் வின்னிங் வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சும்மா விடுவீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நான் இப்படி வின்னிங் கொடுத்து மிஸ்ஸிங் கொடுத்து என்ன எவ்வளவு பேஜ் எல்லாம் பேசுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் 2 நம்பர் ஆல்போர்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுல கண்டினியூவா வின்னிங்கே வராமல் தான் என்ன நல்லாலாம் பேசுறீங்க, கெட்ட வார்த்தையில புரிஞ்சு தள்ளிடுறீங்க. அதனால நான் எப்பவுமே எடுக்கிற கெஸிங் ஃபார்மேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் 10 நம்பர்லாம் கொடுக்கல. நம்மளே ஃபாலோ பண்ணி கெஸிங் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். நம்ம எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுல வின்னிங் வந்தா தான் நான் வின்னிங் சொல்லிட்டு சொல்லுவேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற இடத்துல வின்னிங் வந்தா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்னைக்குமே நான் ஓபன் 7 வின்னிங் வந்திருக்குதான். பட் நான் பெருசா கன்சிடர் பண்ணல. அதுல எனக்கு என்ன அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தா 2 போல் வின்னிங் நம்ம பெர்ஃபெக்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வின்னிங் கன்சிடர் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் புரியாது, உங்களுக்கு புரியவே புரியாது. சரி, ஓகே, பார்ப்போம். சப்போர்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? இங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஃபுல் வினிங்கை சீக்கிரமா எடுத்து கொடுக்கும் சொல்லி நம்பிக்கை இருக்கு. அப்போ நாளைக்கு நமக்கு ஆக்சுவலி அக்ஷயா ட்ரா இருக்கு இல்லையா? சண்டே அக்ஷயா ட்ரானாலே ஹாப்பி தான். பிகாஸ் கண்டினியூஸ் நல்ல செல்ஃப் ஃபுல் வினிங் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுல் வினிங் வாங்கணும் அக்ஷயா ட்ரால 575. அது 2 வாரம் ஆகுது, இன்னும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியுமே 1 வீக் பிஃபோர்ல 608 போன மாசம் ஃபுல் வினிங் வாங்கணும். ஸோ 1 வீக் கேப்ல ஃபுல் வினிங் வந்துட்டு இருந்துச்சு 2 டைமா. பட் இப்போ 2 வீக் கேப் ஆயிடுச்சு. இனிமேல் ஃபுல் வினிங் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வெயிட் பண்ண பார்ப்போம். இது ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நமக்கு ஃபீவர் ஹவுஸ் நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் பொறுத்தளவுலாம் நான் மார்னிங் வீடியோ கொடுத்துருந்தேன். சீக்கிரமாக தான் கொடுத்துருந்தேன். ஒரு 12:30 இருக்கும் அந்த டைமில் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா
ஆல் ஃபோர் வரல. பட் செகண்ட் கால்குலேஷனில் ஆல் ஃபோருக்கு 2 இல்லைனா 7 வந்துருச்சு. ஸோ அதில் 7 ஓப்பன் போர்டு சூப்பர் பாஸ் இருக்குது. ஆக்சுவலி பேட் வீடியோ மட்டுமே கொடுத்தாலே நமக்கு டெய்லி வினிங் கிடைக்கும் தான். பட் என்ன நம்ம 7 வருஷமாக கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபார்மேஷன் மிஸ் ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் ரெகுலர் வீடியோவும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி 710 பெருசாக நமக்கு 3 டிஜிட் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தது மேட்ச் ஆகலை தான். பட் லெஃப்ட் மாறும், நாளைக்கு பார்க்கலாம். ஆல் 7 மட்டும் தான் பாஸ் இருக்குது. சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். பேட்டர்ன் வந்து ரெகுலராக நான் போடலை, அதுக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் 2 காலுக்கு வீடியோ போட்டால் அதில் வந்து கம்மியாக வியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வீட்டில் நிறைய டென்ஷன், நிறைய ஒரே, நிறைய ஒர்க்கு எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் என்னை பார்த்துருக்கணும், பட் பார்க்கல. அந்த வீடியோ நான் 2 மணிக்கு கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம். நைட் ஒர்க் அவுட் பண்ணி மார்னிங் எடுத்து போடலான்னு நினைப்பேன், பட் முடியாது. வீட்டில் நிறைய வேலை, நிறைய ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்சளவு அப்படியே போட்டுறணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கிடைக்கிற அந்த ஒரு 5 minutes 10 minutes கேப்பில் நான் உட்காந்து எடுப்பேன். அது உங்களுக்கு புரியாது சொன்னாலும். சரி, ஓகே. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் நம்ம நல்ல ரிசல்ட் எடுத்துக்கலாம். இனியோட ரிசல்ட் ஒன்று ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் நாளைக்கு அப்புறமா நமக்கு பிக் பண்ணி கொடுத்த எல்லா இடமும் பாஸ் ஆகி 3 டிஜிட்டும் ஜஸ்மிஸில் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ஃபுல் வினிங் நாளைக்கு இருக்கும். ஸோ நம்பிக்கை பார்ப்போம். நாளைக்கு எனக்கு கணிப்பொழிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் யார் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்க, இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி, வீக்லி, பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அந்த ஏபிசி போர்டு கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி, ஃபோர்டிச்சு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமாண்ட் சிஸ்டம் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 41 ஸ்க்ரீன்ஷாட். ஆக்சுவலி வந்து கமாண்ட் சிஸ்டம் லெவல் கம்மி தான். அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணல, கம்மி தான். வியூஸ் லெவலுமே கம்மி தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் வினிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வெரி ஹாப்பி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட பெஸ்ட்டான நம்ம சேனலுக்கு கமாண்ட் சிஸ்டம் கொடுக்கணும். ஸோ 41 ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னையோட ஸ்க்ரீன்ஷாட்டில் யாரை எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்னையோட ரிசல்ட் 710 இல்லையா? சிவாதேவி எப்படி சூப்பராக ட்ரை பண்ணிக்கிங்க, கங்க்ராச்சுலேஷன். தென் இதில் சண்முகமுத்து பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் கொஞ்சம் வாழ்த்துக்கள் தான், உங்களுக்கு பெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. தென் இதில் சுதாகர் பார்த்தீங்கன்னா 1 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்காங்க, வாழ்த்துக்கள். காளியப்பன் ஆல்சோ பிஆர்சியில் 1 வருது சொல்லியிருக்காங்க. பேபோவில் வந்து பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள் தான், உங்களுக்கு பெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. அன்பரசு பார்த்தீங்கன்னா பிசி 13 சொல்லியிருக்காங்க, பட் 10 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் போயிருக்கேன். இட்ஸ் ஓகே. அண்ட் தாவத் பார்த்தீங்கன்னா எடிஸில் 701 சொல்லியிருக்காங்க. 3 நம்பருமே கேமில் வந்திருக்கு. ஈக்குவல் டு ஃபுல் வினிங், ஃபின் டேப்லெட்ஸ், மார்லெஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ், கங்க்ராச்சுலேஷன் தான், உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கணிப்பு. செல்வம் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி 1 செமினிஷில் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். தனபால் பார்த்தீங்கன்னா 0-1 மேட்சஸ் பஞ்சல் 0 மேட்சிங், சாரி 0-1 மேட்சஸ் பண்ணிருக்காங்க ஈஷன், பிகாஸ் 1-0 கேம் வந்துருக்கு இல்லையா? ஜி யூசர் அப்படிங்கிற இடத்துல 10 மேட்சிங் பேலன்ஸ், பிகாஸ் 10 அப்படியே பிஸ்னஸ் சூப்பராக பாஸ் இருக்கு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு, வாழ்த்துக்கள் தான், உங்களுக்கு பிஸ்னஸ் ஷேர் பண்ணி. தென் இதில் யூசர் அப்படிங்கிற ஐடியில் 1-0 மேட்சஸ் பண்ணிருக்காங்க ஈஷன். நான் 610 வந்து யூசர் அப்படிங்கிற ஐடியில் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 610 சொல்லிட்டு ஸோ ஓப்பன் செஸ் 1 நம்பர்ல ரொம்ப மாடி டிஸ்டன்ஸில் போயிருக்காங்க ஈஷன். ஜி யூசர் அப்படிங்கிற ஐடியில் ஆல் போர்டுக்கு 0 சொல்லியிருக்காங்க. ஸோ 0 சூப்பராக வந்திருக்கு. சிபோர்டில் நல்ல ஒரு கணிப்பு, கங்க்ராச்சுலேஷன். யூசர் அப்படிங்கிற இடத்துல 6 அப்படிங்கிற மாதிரி 0 7 மேட்சிங் வேலன்ஸ், பிகாஸ் யூசர் அப்படி கேமில் 70% வந்துருக்கு இல்லையா? ஸோ 70 ஏபிபிசிஸில் வேலன்ஸ், டேப்லெட்ஸ், மாரலஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் ஒரு சிங்கிள் டிஜிட்லாம் 70 மேட்சிங்லாம் கொடுக்குறது உண்மையிலே பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன், எக்ஸ்ட்ரானி பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பாபு பார்த்தீங்கன்னா 7-4 பாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப மாடி டிஸ்டன்ஸில் போகும். ஆக்சுவலி 7-7 கரெக்ட் தான், ஒன்றும் கரெக்ட் தான். 4 மட்டும் 0 வச்சுருங்க. என்னோட 4 டிஜிட் போய் நீ கொடுத்தா தான் இருக்கும், பிகாஸ் 4 டிஜிட் ஐ மீன் டி டிஜிட் ஆல்சோ பாஸ் இருக்கு. டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்சியில் 1 சொல்லியிருக்காங்க. விபோலிஸை விட சிங்கிள் 1 பாஸ் இருக்கு. டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அமிர்தா பார்த்தீங்கன்னா 120 பாக்ஸ் பாயிண்ட் அப்படி டிஸ்டன்ஸில் போகும். ஜஸ்ட் 2க்கு பவர் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். எனிவே கங்க்ராச்சுலேஷன். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா 1 மேட்சில் ட்ரை பண்ணிக்கிங்க, 0 ட்ரை பண்ணிக்கிங்க, வாழ்த்துக்கள். வாட்டர் ப்ரூஃபிங் குரூப்ஸ் அப்படிங்கிற ஐடியில் 0 மேட்சிங் வேலை ட்ரை, லோ சான்ஸ் சொல்லியிருக்காங்க. சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ அது பாஸ் ஆகிடுதான்.
எனிவே செப்பரேட்டாக ஒரு 3 நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படி தான் கொடுப்பீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஜீவா ஸ்மார்ட் மாதிரி பார்த்தா C01 சொல்லிங்க போ சேஞ்ச் ஆயிடுச்சு. 011 பாக்ஸ் பாயிண்ட் அப்படி ஜோசஸ் சொல்லுவோம். ஆக்சுவலி உனக்கு பெல்லாம் சார் வச்சுருந்தீங்க ஃபுல் வினிங் இதை வாங்கிக்கலாம். கங்கலேஷன் 110 அப்படி சொல்ல ரொம்ப மாறி ஜோசஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். சொன்னல் அதுபோல் ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ ஒன்று நமக்கு சூப்பராக சென்று போல வந்துருக்கு. B01 பேலன்ஸிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நியூஸ் அப்படிங்க அடுத்து 160 சொல்லியிருக்காங்க. 106 சொல்லியிருக்காங்க. 1 மேட்சிங் பேலன்ஸ் கங்கலேஷன் தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் பிஸ்னஸ் ஷேர் பண்ணுங்க. ராஜனல் பற்றி சொல்ல வேண்டிய சூப்பராக சார் 177 817 417 எல்லாமே ரொம்ப மாறி ஜஸ்டிஸ் இருக்கும். 0 மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்போல் 1 2 நம்பரும் சூப்பராக பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். அண்ட் தென் ஆல்சோ ராஜனல் 617 917 317 217 எல்லாமே போக்கி ஜஸ்டிஸ் இருக்கு. 017 மட்டும் கொடுத்துருந்தீங்க. என்னோட மாசம் நீங்கள் கொடுத்ததுக்கு இட்ஸ் ஓகே. நல்ல ஒரு மேட்சிங் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் காலையில் 70 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். நியூஸ் படிங்க இருந்து 71 மேட்சஸ் பண்ணி கங்கலேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்க. மொய்தன் குட்டி பார்த்தீங்கன்னா 0 மேட்சஸ் பண்ணி வாழ்த்துக்கள். நியூஸ் படிங்க இருந்து ஓப்பன் சீரிஸ் லேகாங்க போச்சு செக் சீக் போச்சு. இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. சதீஷ்குமார் all 07 மேட்சும் வரலச்சு. பிகாஸ் 0 2 நம்பர் கேம் வந்து பின் டேப்லெட்ஸ் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுங்க. 2 கோல் பண்ணி கொடுக்கலாம். பெரிய விஷயம் இல்லை. வாழ்த்துக்கள். நாயகிருஷ்ணன் all 10 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 7 நமக்கு ஓப்பன் போல பாஸ் வாழ்த்துக்கள். காலையில் ஆக்சுவலி 70 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. குவாலிட்டிகள் தந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக சிவகுமார் பீசன்ஸ் லேக்காக போச்சு போயிருக்கு. இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. என் காலையில் செஞ்சு மேட்சிங் ஆல்ரெடி சொல்லையா. கங்கலேஷன் செகண்ட் செந்தில்குமார் சிங்கேஷில் வேலை ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ராமசாமி பார்த்தீங்கன்னா ABC1 சிங்கேஷில் 100% கான்ஃபிடன்ட் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் 1 சென்ட் போல பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்கலேஷன். காலையில் 71 மேட்சஸ் வச்சு அண்ட் 1 மேட்சிங் சாரி வாணிராஜ் வந்து 107 எல்லா நம்பருக்குமே ஆல்சோ சார்ஜஸ் சொல்லிட்டாங்க. ஸோ 107 3 நம்பருக்கு கேம் வந்திருக்கு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காலையில் 0-1-7 எல்லா மேட்சும் சூப்பராக ட்ரை கொஞ்சம் ட்ரை கொடுத்தீங்க ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். வாழ்த்துக்கள். யோகேஷ் பண்ணா ஆல் மேட்ச் கொஞ்சம் பிகாஸ் 1 வந்து சென்று போல பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு. ஸோ இனியா பண்ணா ஆல் 03 சொல்லிருக்காங்க. 06 போல பாஸ் இருக்கு. ஆல் போல் 9 சொல்லிருக்காங்க. 1 சென்று போல பாஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு. எனி ஒன் டென் சொல்லிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் வந்து ஃபீன் டேப்லெட்ஸ் சொந்த கூட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. கேபிஆர் CCB0 சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ராஜலி கவுசி பார்த்தீங்கன்னா டியா சொல்லியிருக்கீங்களா எனக்கு தெளிவாக புரியல. எனிவே 790 பாக்ஸ் பாயிண்ட் நம்ம ஜஸ்ட் லெவல் 9 பில் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். எனக்கு கங்கலேஷன். தர்மா பார்த்தீங்கன்னா சம் கால்குலேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரை கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களோட கால்குலேஷன் கரெக்ட் பண்ணி நல்ல வினிங் எடுத்து கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெகுலர் ஃபாலோ பண்ணுவாங்க. மணி குணசேகரன் பார்த்தா 1 மேட்ச் சூப்பரான ட்ரை கங்கலேஷன் 170 ஆக்சுவலி ரிசல்ட் வந்து 170 பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தது நல்லா இருக்கும். 160 சொல்லியாங்க. இனிமேல் 1 மேட்ச் சூப்பர் ட்ரை வாழ்த்துக்கள். யூசர் எஸ் அப்படிங்கிற கங்கலேஷன். மணிகண்டன் 1 மேட்ச் சூப்பர் ட்ரை பிகாஸ் 0 நமக்கு சிபுல பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்கலேஷன். தமிழ் கூட B01 சிங்கிஷோட வேலை ஃபின் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி போல சிங்கிஷோட பண்ணி கொடுத்துட்டு பெரிய விஷயம். அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் பத்மாவதி கிருஷ்ணசாமி பார்த்தா ஆல்சோ மேட்ச் சூப்பர் ட்ரை பிகாஸ் 7 நமக்கு ஓப்பன் பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். ராஜ்குமார் 0 மேட்ச் சூப்பராக இருந்துச்சு கங்கலேஷன். ஹைகோர்ட் மகாராஜ் அப்படிங்கிற அடியிலிருந்து 70 மேட்ச் சூப்பர் இருந்துச்சு பிகாஸ் 70 நமக்கு அப்படியே சூப்பர் பாஸ் இருக்கு. பின் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ். ரஜினிகால் 1 மேட்ச் சூப்பர் இருந்துச்சு பிகாஸ் 1 அப்படி கேம் வந்துருக்கு இல்லையா. வாழ்த்துக்கள். கனிஷ் தானு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சாரி 1 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். முஹாமி C1 சொல்லிக்காங்க போச்சிங் பிக் கொச்சின் இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. அண்ட் டாட் ஒயிட்டி அப்படிங்கிற 7 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணிக்காங்க. வாழ்த்துக்கள். சின்சர் ஆல்சோ ஆல் 1 மேட்ச் சூப்பர் ட்ரை கங்கலேஷன். அண்ட் சந்திரபாணி 70 மேட்ச் சூப்பர் ட்ரை பிகாஸ் அப்படி கேம் வந்துருக்கு இல்லையா. பட் போச்சிங் ஆயிருக்கு. எனவே பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்தா இருக்கும். எனவே இட்ஸ் ஓகே. நல்ல ஒரு மேட்ச் கொடுக்குறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். பிரசனா 71 மேட்ச் சூப்பர் ட்ரை கங்கலேஷன். பிரசனா பாகன் பற்றி சொல்ல வேண்டிய சூப்பர் BC 71 மேட்சும் கொடுத்துருக்கீங்க. பட் ஏபிக்கு போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. 70 மேட்ச் கேம்ல சொல்லிட்டு எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் சத்யராஜ் ஆல்சோ மேட்ச் சூப்பர் ட்ரை பிகாஸ் 7 நமக்கு ஓப்பன் பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கங்க்ராச்சுலேஷன். வரதராஜ் பெருமாள் 720 பாக்ஸ் லேக்காங்க. 710 சொல்லிக்கலாம். ஸோ சரி ஜஸ்ட் 1 நம்பர் மைண்ட் ஜஸ்ட் ஏசி நீங்கள் கொடுத்து இப்படி வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். சதீஷ் நிஷா வந்து ஏபிசியில் 0-1-2 சொல்லிக்காங்க. 0 வந்திருக்கு 1 வந்திருக்கு. பட் B1 பாஸ் இருக்கு. 0 ஓப்பன் 0 சீக்கு மேட்ச். இட்ஸ் ஓகே. B01 சிங்கிஷோட வினி கொடுக்குறது பெரிய விஷயம். இவ்வளோ ஹேட்ஸ் சூப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணி வென்சன் 100 மேட்ச் சூப்பர் ஷேர் பாக்ஸ் பாயிண்ட் அப்படி ஜஸ்ட் ஸ்லிப் மதன்குமார் ஓப்பன் 7-0 சொல்லிக்கிங்க இல்லையா. 7 ஓப்பன் சூப்பராக பாஸ் இருக்கு. ரொம்ப 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 சூப்பராக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் C0 சூப்பராக பாஸ் இருக்கு. வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மதன்குமார் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப 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 சூப்பராக நினைப்போம். ஆல்சோ 0 ஆல்சோ மேட்சிங் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் அதுவும் கேம் வந்துருக்கு. கங்கலேஷன் செகண்ட் மதன்குமார் தந்த வீடியோ ஷேர் பண்ணி டிவி பார்த்தா ஓப்பன் 7 சொல்லிக்காங்க. 0 சொல்லிக்காங்க. மிஸ் ஆகல வந்துடுச்சு இல்லையா. ஸோ அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் தந்த ஷேர் பண்ணுங்க. இஸ் அப்படிங்கிறது மேட்சஸ் வந்துச்சு கங்கலேஷன் ஹார்டர் Now finds something I did the B01 single B01 super answer to the king of article and yes is running I did the 70 matches bunch of conditions and see what's the boach and check it it's okay.
வஜிப் ஷேக் வந்து 6-0 சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். காரணம் ஆல்மோட் ஒன் சிங்கிள் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் செலிபிள் பாஸ் against Shakti. Also matches super because 7 open ball pass இருக்கு. already சொன்னல தேவி, congratulations தேவி. லீனா பாத்தீங்கன்னா பேசிக் ஒன் சிங்கிள் ஷாட் வேலை ப்ரொபோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் ராஜா. 7 matches 0 matching வேலன்ஸ் because 2 மணி நேரம் இருக்கு. ரஜினிகாலை பத்தி சொல்ல வேண்டிய சூப்பர் எக்ஸஸ் 71 matching வேலன்ஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்க, ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தீங்க. இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ், congratulations அவங்களோட பெஸ்ட் கசன்ஸ். நம்ம சேனலுக்கு மேட்ச்ல மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஆக்சுவலி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் நானும் சொல்லினேன், பிகாஸ் எனக்கு டைம் இல்லை, ரொம்பவே லேட் ஆச்சு. நானும் இப்போல்லாம் வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறேன். ஏன்னா வின்னிங் வர மாட்டேங்குது இல்லையா, எப்படியாவது வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நம்ம டார்கெட்டாக எடுத்துகிட்டு கெஸ்ஸிங் எடுக்கிற டைமில் கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படுது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நானும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 3 மணிக்கு ரிசல்ட் வருதா, கரெக்டாக அந்த டைமே உட்காந்துறேன். 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஆயிடுது நான் இப்போ கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, பார்ப்போம், நம்ம போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு நல்ல விஷயம் கிடைக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு அக்ஷயா இருக்கு இல்லையா சண்டே, ஸோ அதுக்கான கண்டிப்பாக ஒரு மேட்ச் பண்ணி வச்சுக்காரு. சப்போஸ் அது நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது நோட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். கேம் நமக்கு சாதகமாக வந்துடுவோங்கிற நம்பிக்கையில் புது நோட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு புது நோட்டு போட்டால் அதில் ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும். ஸோ அதுவும் மைண்டில் இருக்குது, அதுவுமே பை சான்ஸில் இருக்குது தானே, அதை எப்படியும் மைண்டில் வச்சுப்பேன் நான். போன டைம் நான் புது நோட்டு போடுற டைம்ல ஃபர்ஸ்ட் டே ஃபுல் வின்னிங் கிடைச்சது. அதே மாதிரி இந்த டைமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். என்ன லக்கு ஏதாவது ஒன்று அடிச்சிடாதா அப்படின்னு நானும் பார்த்துட்டு கிடைக்கும், நம்புவோம். அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் போடுவோம். அண்ட் நாளைக்கு 17ஆம் தேதி அக்ஷயா நம்பர் 6 வார்டு 3க்கான கிடைப்பில் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ரிசல்ட் ஃபேவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இருக்க நம்பர்ஸ் 0-2-5-8 இந்த மேட்சிங் படி எப்போ போல 50 நம்பர்ஸ், சாரி இந்த மேட்சிங் படி எப்போ போல 50 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கீழே வந்துட்டு நல்லா இருக்கு. செக் பண்ணிவோம். ஆல்போட் 0 எதுக்காக திரும்பவும் வருத மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் இல்லை. போன வாரமே 0 அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவுமே நமக்கு ரெகுலர் ஷாட்டில் 0 வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days பக்கமாக ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 0 பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால சூஸ் பண்ணிக்க வேகன்சி பார்ப்போம். 5 வந்து 2 மூணில் ஷார்ட் அவுட் பண்ண டைமில் மேட்ச் ஆகிடுச்சு, அதனால தான் நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு ஃபேவர் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இது ஃபுல் மேட்சிங் கீழே இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன்லைன் பண்ணி கொடுத்துறேன். ஏதாவது ஒரு பூட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 வைஸ் ஏபோல் 8-1-5 லேட் இம்பார்ட்டன்ட். பிபோல் 7-0-2 ஆட்டத்தில் 7-0 சான்ஸ் சொல்லியிருக்கேன். சிபோல் 8-2-5 நாளையில் 2 சான்ஸ் இருக்கு. இப்போ ரீசன் சொல்லிடுறேன். 3 வைஸ் இந்த போர்டு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு பார்க்கறது தெரியும். பிபோல் தான் எதுக்கு நான் பிபோர்ட் சூஸ் பண்ணி கேட்பீங்க. பிபோல் இந்த 4 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணேன். புதுசாக நம்பர் எனக்கு தோணல. அப்படி ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா 9 வரலாம். பிகாஸ் 3 days அண்ட் 4 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் எக்ஸ்பெக்ஷன் பண்ணி 9 மேட்ச் அது, அதனால நான் 9 சூஸ் பண்ணியிருக்கேன். சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த 5 நம்பர்ஸ்குள்ளே 90% மேலே பிபோர்ட் பாஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் 2 எதுக்காக சூஸ் பண்ண சொல்லி கேட்பீங்க. சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டினியூவாக அந்த 2 ரிசல்ட் பாருங்க. ஒன்று சாரி, நேற்று ரிசல்ட் 702, இன்னைக்கு ரிசல்ட் 710. சென்டர் போர்ட் பாருங்க 0-1 கண்டினியூ படி 2 பேருக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதனால தான் 2 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி 6 6 அடிச்சுட்டு ஒரு 4 நாள் கேப்புக்கு அப்புறம் 6 திரும்ப வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப 6 வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அது 4 days அப்புறம் 5 days பிஃபோர் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி இது வந்து நான் ரெகுலேஷன் கான்செப்ட் எடுத்திருக்கேன். 6 வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நான் 6 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். 6க்கு ரீசன் ஆக்சுவலி ரெகுலர் ஷாட்லேயும் மேட்ச் ஆகுது, அது மாதிரி வீக்லி ஷாட்லேயுமே மேட்ச் ஆகுதான். இல்லைன்னு சொல்லி டோட்டலாக சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு 6 அடிச்சிருக்காங்க. ரெண்டமாக பார்த்தாலும் ஒரு வாரம் கேப்பில் திரும்பாரு, ஒரு வாரம் கேப்பில் திரும்பாரு, அப்புறம் ஒரு 5 6 நான் பக்கத்தில் சார்ட்டை வச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் தான். சென்ற போல கிட்டத்தட்ட 9 வாரம் ஆச்சு, இன்னுமே 6 வரல. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 9 வாரம் ஆச்சு. அப்படிங்கும்போது 6 வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குதான். ரெகுலர் ஷோட்டில் மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது, அதனால பிசிஎஸ் யூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 9 வேணா வரலாம்னு சொல்லிட்டு 9 and 9 ஃபுல் பண்ணிடலாம். பிகாஸ் நான் 90% கான்ஃபிடன்ஸ் சொல்லிக்கலாம் இந்த பிபோ பாஸ் சொல்லிட்டேன். 9 இதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு ரீசன் சொல்லிடுவோம். ரெகுலர் ஷாட் இது பாருங்க, கிளியரபடியும் 9 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக நமக்கு ஒரு 3 days கேப்பில் திரும்ப 9 வந்திருக்கு. இப்போ ஒரு 4 days கேப் ஆகுது. இன்னைக்கு ஆக்சுவலி வந்திருக்கணும் 9, பட் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் 3 days 4 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி 9 பிபோல் வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். பெசன் போர்ட்டலில் ஓப்பன் 8 B70 சிபோல் அண்ட் 5 இதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஓப்பன் 8 இதுக்காக 8 சிங்கிள் ஷாட்டில் சூஸ் பண்ணி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். போன வாரம் டச்சுக்காங்க, ரிப்பீட் கான்செப்ட் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஷாட் கான்செப்ட் படி 8 2 நாள் கேப்பில் 8 திரும்ப 3 நாள் கேப் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 8 வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் B70
7-0 எதுக்காக சூஸ் பண்ணி சொல்லி கேட்பீங்க. அதுவுமே சிம்பிள் கான்செப்ட் தான். 7 பொறுத்தளவில் 3 வாரமாக 7 எல்லாம் அடிச்சிருக்காங்க. இது வந்து 4வது வாரமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் கம்மியாகவே இருந்தாலும் இப்போ 7 கண்டினியூட்டியில் இருக்கு இல்லையா. ஸோ 0-2 அடிச்சுட்டு 7-1-0 வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ 7-7 ஏபோலில் 2 டைம் வச்சுட்டாங்க. ஸோ இது அப்படியே க்ராஸில் போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால கூட பீஸ் வந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லைன்னு சொல்லி டோட்டலாக சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஷோட்டில் 7 வச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 6 நாள் கேப்பில் திரும்ப 7 வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போவுமே நமக்கு கரெக்டாக 6 நாள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 6 days பிஃபோர் ஆர்டர் ரெஃப்ரெஷ் படி 7 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். 0 பொறுத்தளவில் சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. வீக்லி ஷாட் தான் நீங்கள் பார்க்கணும். 0 அடிச்சு 1 வாரம் கேப்பில் 0 திரும்ப 0 அடிச்சு 3 வாரம் கேப்பில் 0 திரும்ப 1 வாரம் கேப்பில் 0. ஆனால் இப்போ 4 வாரம் ஆச்சு இன்னமும் 0 வரல. அப்படிங்கிற பட்சத்தில் பிபோல்லாம் 3 வாரமாக 7-7 வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ 7க்கு பேசிஸ் கான்செப்ட் 0 இல்லையா. ஸோ அந்த பேசிஸ் கான்செப்ட் படியும் அடிக்கலாம். 870 போன வாரம் ரிசல்ட் அதில் 0 க்ராஸில் வரலாம். பேசிஸ் கான்செப்ட் படி கூட வரலாம் 0. அதனால 0 சூஸ் பண்ணி வெயிட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இப்போ 2-5 2 எதுக்காக சூஸ் பண்ணி கேட்பீங்க. ஆக்சுவலி 2க்கு ரீசன் வந்து பெருசாலாம் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். ஆக்சுவலி 0-2-0 1 day பிஃபோர் ஆல்ட்ரு கேம் ரெஃப்ளெக்ஷன் படி எப்படி 0 ரெஃப்ளெக்ட் ஆச்சு அது மாதிரி 2ம் ரெஃப்ளெக்ட் ஆகுது. பாசிபிலிட்டிஸ் நான் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். 5 வந்து ஜஸ்ட் ரெகுலர் ஷாட்டில் ரொட்டேஷன் நம்பர் தான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பிகாஸ் 5 வச்சுருக்காங்க. ஒரு 4 நாள் கேப்பில் திரும்ப 5 அதே 4 நாள் கேப் இப்போவும் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. ஸோ அப்படிங்க பட்சத்தில் 4 days பிஃபோர் ஆல்ட்ரு கேம் ரெஃப்ளெக்ஷன் படி சிபோல 5 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0க்கு பவர் கான்செப்ட் கூட 5 வரலாம். பிகாஸ் 7-1-0ல 0க்கு பவர் 5 அந்த கான்செப்ட் படி கூட 5 வரது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ABPCC பொறுத்தவரை 82 78 97 63 25 90 30 05 கம்மி தான் நம்ம சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் செப்பரேட் மேக் பண்ணிக்கலாம். இல்லை 3 மேக் பண்ண அளவு மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸில் டபுள்ஸ் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். எடுக்க வேணாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. 00 டபுள் இந்த மாதிரியான டபுள்ஸ் உங்கள் கேம் மேட்ச் கூட மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 32 ஆக்சுவலி ஒரு ஸ்கைஷிப் கான்செப்ட் தான் எடுத்தேன். 841 வீக்லி மந்த்லியில் 241 541 841 வச்சு போக சொல்லியிருக்கேன். அண்ட் 872 பொறுத்தல 802 862 கான்செப்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரல் ஜஸ்ட் 7 மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கேன். அது மாதிரி 268 ரேண்டம் செலெக்ஷன் தான். போன மந்த்ல இந்த மாதிரி 682 வந்துருச்சு. ஸோ அப்படி விஷயம் 1 மூமெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பாக்ஸ் நம்ம அதிகமாக இருக்கு, ஹெவியாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் கேமில் இருந்துச்சுன்னா சிங்கிள் பாக்ஸ் மட்டும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேசிஸ் பவர் கான்செப்ட் எல்லாமே எழுதியிருக்கேன். பார்ப்போம் இதில் எந்த அளவுக்கு ஃபேவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 870 875 802 805 எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். அண்ட் 774 125 865 325 047 265 00 அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த 15 நம்பருக்குள்ள இந்த ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. வெயிட் யூஸ் பார்ப்போம். நம்ம சத்தியமாக இருக்க ஹெவியாக இருக்குது. ஸோ தோணுச்சுன்னா சிங்கிள் பாக்ஸ் மட்டும் உங்கள் கேமில் இருக்க பெஸ்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்சுவலி அட்வான்ஸ் 6 பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ சப்போர்ட் போலி பீப்புள் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதில் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலையா அந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க. உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் நம்ம கொடுப்போம். ஸோ நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு ஓகேயா டிக் பண்ணி கொடுத்த எல்லாரும் பாஸ் ஆகி 3 ரிஜிஸ்டர்ஸில் போயிருக்கு. ஸோ இதை விட சூப்பரான ரிசல்ட் ஒரு ஃபுல் பண்ணி நாளைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.